இப்ப ஏதாவது கொஞ்சம் சாப்பிடுங்க. ரொம்ப டயர்டா இருக்கீங்க பாருங்க. ஹலோ. ஆமாம்மா. எஸ். சித்தார்த், நீ சரியான நேரத்துல தான் போன் பண்ண. நானே உனக்கு கால் பண்ணணும்னு இருந்தேன். ஆமா, நீ இன்னைக்கு வரேன்னு சொல்லியிருந்தல. பாருப்பா, எனக்கு ரொம்ப டென்ஷனா இருக்கு. என்னாச்சு? என்ன விஷயம்? ரோஷினி, நீயா? இல்ல ரோஷினி, அதெல்லாம் எங்க பிரச்சனை ஒண்ணும் இல்லையே. நீங்க பேசுறதுல எனக்கு தெரியுது நீங்க டென்ஷனா இருக்கீங்கன்னு. என்கிட்ட எதையும் மறைக்கிறீங்க. அங்க பிரச்சனை ஒண்ணும் இல்லல்ல? இப்ப நான் இவரை பத்தி ரோஷினி கிட்ட சொல்லிட்டேனா உடனே இங்க கிளம்பி வரேன்னு சொல்லிடுவாளே. அதுக்கப்புறம் நான் இங்க இருந்து அந்த பழைய வீட்டுக்கு போறது ரொம்ப கஷ்டமாயிடும். அது வந்து என்னன்னா, நீங்க 2 பேரும் வீட்டுக்கு வரேன்னு சொல்லிருந்தீங்கல்ல, நீங்க வரல. அதான் ரொம்ப டென்ஷன் ஆயிட்டேன். அது ஐம் சாரி அத்தை. பாட்டியம்மாக்கு இன்னைக்கு பர்த்டே. அதான் அவங்க கூட வெளியே போயிட்டு இன்னைக்கு டின்னர் சாப்பிடலான்னு இருக்கோம். அடேங்கப்பா, ரொம்ப நல்ல விஷயம்தாம்மா. சரி சரி, நீங்க 2 பேரும் அவங்களோடவே இருங்க. அப்புறம் எங்க சார்பா ஆன்ட்டிக்கு வாழ்த்துக்களை சொல்லிடு, சரியா? ரோஷினி, நான் உனக்கு அப்புறமா கால் பண்றேன். வீட்ல நிறைய வேலை இருக்கு. ஓகே அத்தை, பாய். ஓகே பாய். ரோஷினி, நானும் அம்மா கிட்ட பேசணும்னு நினைச்சிட்டு அதுக்குள்ள போனை கட் பண்ணிட்டேன். சாரிங்க, அது அத்தை அவசர அவசரமா போனை கட் பண்ணிட்டாங்க. அப்படியா? வீட்ல எல்லாம் சரியா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். நான் நாளைக்கு போய் அவங்கள பார்த்துட்டு வந்துடுறேன். ஆக்சுவலி நானும் அத்தையை பார்க்கணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா இப்ப நம்ம டின்னருக்கு போலாமா? ஆமாமா, கிளம்பு போலாம். ஒரு நிமிஷம் இருங்க, இப்ப வந்துடுறேன்.